வாசகசாலை நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனலில் இலக்கியம் சார்ந்தும் திரைப்படங்கள் சார்ந்தும் நிறைய காணொளிகள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் திரை விமர்சனம் சார்ந்தும் திரைப்படங்கள் சார்ந்த காணொளிகளும் பதிவிட போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஆங்கிலத்தில் வெளியான ரெண்டல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை பற்றின விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். ரெண்டல் ஃபேமிலி ஒரு ஹியூமன் எமோஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு கல்ச்சுரல் ஷிஃப்ட்டு, ஒரு கண்ட்ரி வந்து எக்கனாமிக்கல் ரேஸ்குள்ளே இருக்கும்போது அது என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வருது, அப்புறம் ஒரு போஸ்ட் கோவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய எராக்குள்ளார என்ன மாதிரி ஒரு ஷேட்டரிங்கை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு, இது எல்லாத்தையுமே இந்த படத்துக்குள்ளே அடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது எதையுமே வந்து ரொம்ப டார்க்காவோ இல்லை டிப்ரெசிவாவோ சொல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவியாக இந்த படத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் தான் வந்து இதோட ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு வெவ்வேறு மனோநிலை இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் ஓரளவுக்கு நேரடியாகவும் நிஜத்தில் நடந்தது அப்படின்னு அந்த டைரக்டர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது சார்ந்த இன்டர்வியூஸ், இது சார்ந்த நியூஸ் கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் எடுத்து தான் வந்து இந்த படத்தை கோர்த்துனதாகவும் சொன்னாங்க. ஜப்பான் இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு க்ரைசிஸில் இருக்குது? கடந்த 130 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு கடந்த 2025 வந்து ஜப்பானில் பர்த் ரேட் குறைஞ்சிருந்தது. மேரேஜ் ரேட் வந்து கிட்டத்தட்ட 2023 50 லட்சத்துக்கும் கம்மியாக இருந்தது. இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஓல்டேஜ் பீப்புள் வந்து நிறைய ஆயிட்டாங்க. ஸோ அவங்களோட மனம் சார்ந்தும் அவங்க தீவிரமான மன அழுத்தத்துக்குள்ளேயும் போகிறதுனால அவங்களுக்கான உறவுகளை வாடகைக்கு தேட வேண்டிய ஒரு இடத்துக்குள்ளார தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த படமும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட கண்டென்ட்டே வந்து ரொம்ப ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எமோஷனை சேல் பண்ணக்கூடிய எமோஷனை ரெண்ட் எடுத்து அந்த பர்டிகுலர் டைம்குள்ளார நம்ம வாழ்ந்துக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டை இந்த படம் வந்து கேட்ச் பண்ணி சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட மிக முக்கியமான உணர்வுகள் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை, ஒரு பெரியவர், அப்புறம் ஒரு கல்யாணம் அப்படின்னு இது எல்லாமே சொசைட்டியில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் வெவ்வேறு அழகுகளில் இருக்கக்கூடிய இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வழியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் தான் வந்து பிரெண்டன் ஃப்ரேசர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த படத்துக்குள்ளார நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதில் முதல்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ப்ளே. எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லாமல் ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி போகக்கூடிய இந்த திரைக்கதை, அதுக்கப்புறம் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டருக்கும் பின்கதைன்னு ஒன்று இருக்குது. அந்த பின்கதைக்குள்ளே இருந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சின்ன லீக்ஸ் வழியாகவே நமக்கு சொன்ன விதம் அப்படின்னு எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து அதோட டைலாக் ரைட்டிங்ஸ், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெப்த்து, அதோட அண்டர்ஸ்டாண்டிங், அதோட மீனிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சினிமோட்டோகிராஃபி அண்ட் அதோட மியூசிக், இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட முதல் காட்சியிலேயே வந்து இந்த படத்தை வந்து நமக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பிரெண்டன் ஃப்ரேசர் அவர் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்குள்ளே இருக்கார், அவர் என்ன மாதிரியான ஒரு ஆக்டர், என்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறதும், அதில் அவருக்கு கிடைக்கக்கூடிய தோல்விகளும், அது அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய டிப்ரெஷனும் என்ன அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா அவரோட ரூம் வழியாகவே நமக்கு வந்து சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டுரும். அவர் ஒரு ஆட் ஃபிலிமில் நடிச்சிருப்பார். அந்த ஆட் ஃபிலிமோட போஸ்டர் வந்து அந்த ரூமில் வந்து தனியாக இருக்கும், ஒரு கட் அவுட் இருக்கும். அப்புறம் அவர் வந்து நிறைய ரீல்ஸ் அண்ட் விளாக்ஸ் எல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைட்டிங் செட்டப்பு, ஒரு க்ரீன் மேட் செட்டப்பு அப்படிங்கிறத அந்த ரூம்குள்ளாரையே அவர் எப்படியாப்பட்ட பர்சன் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அவர் வாழ்க்கைக்குள்ளார யாரெல்லாம் அடுத்து வரப்போகிறா அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் அவர் அந்த ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த வேர் குடிக்கும்போது பக்கத்தில் எதிர்க்க இருக்கக்கூடிய வீடுகளில் ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு பெரியவர் இருப்பார், ஒரு கப்பல் இருப்பாங்க, அவங்க ஒரு குழந்தை இருப்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரியான மனிதர்களோட வாழ்க்கைக்குள்ளார தான் அவர் போக போகிறாருங்கிறதோட ரெப்ரசன்டேஷனாக அந்த ஃபஸ்ட்டு காட்சியிலே வந்து நமக்கு தெளிவாகவே விளக்கிடுறாங்க அப்படின்னு நம்மளால் சொல்லிடலாம். இந்த படத்தில் பிரெண்டன் ஃப்ரேசருக்கு ரொம்ப முக்கியமான 3 உறவுகள் ரெண்டல் ஃபேமிலி வழியாக ஏற்படுது. அது எல்லாமே நடிப்பு தான் அப்படின்னாலும் அவரோட வாழ்க்கைக்குள்ளே இல்லாத ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னா, முதல்ல இவரே தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். இவருக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் நிஜம், ஆனால் அந்த உறவு பொய் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அடுத்ததாக இவருக்கு ஃபாதர் ஃபிகர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் ஆக்டரோட பழக்கம் ஏற்படுது. பிரெண்டன் ஃப்ரேசரோட அப்பா இறந்து போயிட்டதாகவும் அவருடைய இறப்புக்கு கூட நான் போகலை அப்படின்னு பிரெண்டன் ஃப்ரேசர் சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்த நிரப்புறதுக்கான ஒரு ஸ்பேஸை அந்த பெரியவர் கொடுக்குறாரு. அடுத்ததாக மியான்னு சொல்லக்கூடிய குழந்தை, இவருக்கு டெக்னிக்கலாக ஒரு கல்யாணம் ஆகியிருந்தாலும் கூட அது ஒரு ஃபேக் கல்யாணம். ஆனால் இவருக்கு அடாப்டடாக ஒரு சைல்டு, அதுவுமே நடிக்க போகிற இடத்துல கிடைக்குது. ஸோ அவருக்கு இந்த படத்துக்குள்ளார ஒரு ஃபேமிலி சர்க்கிள் ஒன்று ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு மைய நீரோட்டமாகவும் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு போலியான 3 உறவுகள் கிடைக்குது. அந்த 3 உறவுகளுக்கும் அவர் எவ்வளோ ஜென்யூனாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் வந்து விளக்கி காட்டப்படுது. அந்த படத்துலேயே வந்து ஹீரோ ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த கேரக்டர்ஸோட நீ வந்து ரொம்ப போய் அட்டாச் ஆகிக்காத, இவங்களோட உனக்கு எந்த எமோஷனல் பாண்டும் கிரியேட் ஆகக்கூடாது, ஏன்னா இது எல்லாமே நடிப்பு அப்படின்னு. ஆனால் பிராண்டன் ஃப்ரேசருக்கு இந்த உறவுகள் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த உறவுகள் எல்லாமே அவரோட வாழ்க்கைக்குள்ளே வரும்போது
அதுக்கான நியாயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. பட் கல்யாணம் பண்ணாலும் அந்த பெண்ணை அவளோட காதலியோடு அனுப்பி வச்சிடுறாரு. அந்த நடிகரோடு இருக்கும்போது அந்த நடிகர் ஒரு வயதான நடிகரோடு இருக்கும்போது தான் அப்பா மாதிரி அவர் பார்க்கறதுனால அவரோட கடைசி ஆசை, அதாச்சும் அவரோட மெமரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும்போது அவரோட அந்த பழைய ஞாபகங்களோட தொடர்பு படுத்திக்கிற மாதிரியான ஒரு பயணத்துக்கும் அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. தனக்கு கிடைச்ச அந்த குழந்தையோட உறவை வந்து அவர் வந்து ரொம்ப ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அடுத்ததாக அந்த குழந்தைக்கு தான் வந்து ஒரு ஃபேக் ஃபாதராக இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை கொஞ்சமாச்சும் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர். அதுக்காகவே அந்த குழந்தைக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்குறாரு. ஃபோன் நம்பர்ஸை ஷேர் பண்ணிக்கிறாரு. அதாச்சும் தன்னோட எல்லா எத்திக்ஸையும் மீறி வந்து அந்த ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்காக போய் பேசுகிறாரு. அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காட்சி வந்து அந்த ஸ்கூலில் வந்து அந்த பொண்ணுக்காக அட்மிஷனுக்காக போவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் என் குழந்தைய வந்து ஸ்ட்ராங்காக்குங்க, கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி என் பொண்ணு நடந்துப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் பிரெண்டன் ஃப்ரேசரோட ஆக்டிங்கும் சரி, அந்த காட்சி எழுதப்பட்ட விதமும் சரி, ஒரு தந்தை ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு உயர்த்தி பேச முடியுமோ அந்த காட்சியை அந்தளவுக்கு வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அதன் வழியாக தான் அந்த கேரக்டர் வந்து ஒரு ஜென்யூன் எமோஷனை கோருது அப்படிங்கிறத வந்து நமக்கு இந்த காட்சிகள் வந்து காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் எல்லா காட்சிகளுமே எமோஷனலாகவும் அழகாகவும் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த மியான்னு சொல்லக்கூடிய குழந்தையும் அவளோட ரெண்டல் ஃபாதரும் சந்திச்சிக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது ரொம்ப டீப்பான ஒரு சென்சிபிளான ஒரு காட்சியாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த காட்சி வந்து அவங்க எவ்வளோ வேணால் ட்ராமாட்டிக்கலாக எடுத்திருக்க முடியும். ஆனால் ஒரு குழந்தை ஒரு சென்சிபிளான ஒரு லெவலில் அது எப்படி மூவ் ஆகி போகுது, தன்னோட ஃபாதர் வந்து ஒரிஜினல் இல்லை, அவர் ஃபேக்கானவர், அவர் பணத்துக்காக நடிக்க வந்தவர் அப்படிங்கிறத அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கட் பண்ணிவிட்டு விலகி போகணும். அவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் சந்திக்கிறாங்க. அந்த சந்திக்கக்கூடிய காட்சியில் அந்த குழந்தை கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னென்னா, ஏன் எப்பவும் பெரியவங்க வந்து உண்மையை சொல்லாமல் பொய் சொல்கிறாங்க? பிரெண்டன் ஃப்ரேசர் அதுக்கு சொல்லுவார், உண்மையை சொல்கிறத விட பொய் சொல்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு. அடுத்ததான் இன்னொன்று சொல்லுவார், என்னென்னா வந்து உங்கள் அம்மா உன் மேலே இருக்கக்கூடிய அக்கறையிலையும் உன் மேலே இருக்கக்கூடிய பாசத்திலே தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மா எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணாக, நல்லா படிக்கிற, அவங்கள ப்ரௌடாக்கக்கூடிய ஒரு பொண்ணாக வந்து நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ஒட்டுமொத்த காட்சியுமே வந்து எவ்வளோ வேணால் ட்ராமாட்டிக்கலாக அவங்களால எடுத்துருக்க முடியும். ஆனால் ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய சென்சிபிலிட்டி லெவல் என்ன, ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு குழந்தைய அணுகக்கூடிய இடம் என்ன, அவங்க 2 பேருக்குமான உறவு என்ன, இது எல்லாத்தையுமே புரிய வைக்கிறதுக்கும் அந்த காட்சியை அவ்வளோ அழகாக வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பேசக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன, ஜப்பானில் இன்றைக்கி எக்கனாமிக்கல் க்ரோத் வந்ததுக்கப்புறமா அவங்களோட கல்ச்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பித்ததன் வழியாக வந்து அவங்க எல்லாருமே தனித்தனி நபர்களாக எல்லாருமே ஐசோலேட்டடாக ஆகிறாங்க அப்படிங்கிறத ஒரு விமர்சனமாகவே முன்வைக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்லுது அப்படின்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு நபரோட பார்வையில் இது எல்லாத்தையுமே வந்து முன்வைக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி தனித்தனி நபர்களாக மாறி போகிறதுனால தான் வந்து அந்த ஒட்டுமொத்த ஜப்பானிய மக்களோட மக்கள் தொகையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதையும், இதனால தான் இன்றைக்கி காலகட்டத்தில் சரகசி அப்படிங்கிறது வந்து அங்கே அதிகமாகிட்டே போகுது, வெளியிலேருந்து அடாப்டேஷன்ஸ் வந்து இங்கே அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான பார்வையும் இங்கே வைக்கிது. இன்னொன்று, ஜாப்பனீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஜப்பானியர்களுக்குன்னு இருந்த தனித்துவமான ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா, அந்த கல்ச்சருமே அவங்களோட அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாச்சும் வயதானவர்களோட அந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக தான் வந்து நிறைய மல்டி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த படத்துக்குள்ளார வந்து ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்த இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சப்டலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரேம்குள்ளார ஒரு ஹோல் லைஃப்பை கொண்டு வரக்கூடிய, அதாச்சும் பிரெண்டன் ஃப்ரேசர் வாழ்க்கைக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகுதோ அது எல்லாத்தையும் ஒரே ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த அழகான ஒரு ஷாட்டாக இருக்கட்டும், படத்துக்குள்ளார எங்கேயுமே டாலியோ பெரிய கிரேன் ஷாட்ஸோ எங்கேயுமே யூஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் அப்புறமா ஸ்டாட்டிக் ஷாட்ஸ் வழியாகவே இந்த கதையை வந்து சொல்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு அழகியலை சொல்லக்கூடிய, ஒரு பொலிட்டிக்கலி ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு ஃபீல் குட் ட்ராமா அப்படிங்கிறதுனால அந்த மூடுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுது. இன்னொன்று, இந்த படத்தோட கலர் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் இந்த படம் வந்து ஒரு ப்ளூ டோன்குள்ளே தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா பிராண்டன் ஃப்ரேசரோட வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெறுமை, அவர் பார்க்கக்கூடிய அந்த மோனோ கலர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அதை காமிச்சிட்டு, அவரோட வாழ்க்கைக்குள்ளார பல்வேறு மனிதர்கள் வர வர, அவரோட வாழ்க்கைக்குள்ளார வெளியில் இருக்க நபர்கள் வர வர ஒவ்வொரு கலராக கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு எல்லோவாக இருக்கட்டும், ஒரு க்ரீனாக இருக்கட்டும், ஒரு ஆரஞ்சாக இருக்கட்டும், இப்படி கலர்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருக்குமான, அவர் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பாத்திரங்களுக்குமான இடங்களில் அந்த கலர் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் வழியாகவும் அந்த படத்தோட மூடும் டோனும் வந்து செட் பண்ணப்பட்டிருது. இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட மூடை எலிவேட் பண்ணுறதுக்கும்
படம் முழுக்கவே அந்த காட்சிகளோட நாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு பார்ட்டாக வந்து கேரக்டராக வந்து இந்த படம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்லணும் அப்படின்னா வந்து அகிரா மோட்டோ அப்படின்றவரை பிராண்டன் ஃப்ரேசர் வந்து ஒரு லாங் ட்ராவல், அதாச்சும் அவரோட பழைய கிராமத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த காட்சியில் அதோட எமோஷனை, அதாச்சும் அகிரா மோட்டோக்கு தன்னோட வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா. ஒரு இடத்துல அகிரா மோட்டோ கூட சொல்கிறாரு, மியூசிக் எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காட்சி சொல்லணும் அப்படின்னா, பிராண்டன் ஃப்ரேசர் வந்து அந்த ஒரு சீனியர் ஆக்டர் ஒருத்தரை வந்து அவரோட கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு ட்ராவல் காட்சி ஒன்று வரும். மியூசிக் ஒரு காட்சியை எந்த அளவுக்கு வந்து எம்ஃபசைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிராண்டன் ஃப்ரேசர் வந்து ஒரு சீனியர் ஆக்டரை அவரோட பூர்வீக கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த ட்ராவல் காட்சிகளை சொல்லலாம். அவங்க வந்து ட்ரெயினில், போட்டில், அப்புறம் ஒரு சின்ன வேனில் அப்படின்னு வெவ்வேறு டிரான்ஸ்போர்ட் மோடு மூலமாக அவங்க ட்ராவல் பண்ணுற காட்சிகளாக இருக்கட்டும், அந்த காடுகளுக்குள்ளார அவங்க போகிறதா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போகிறது அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த எமோஷனையும் கேரி பண்ணி கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிறது அதோட மியூசிக்கோட ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் மியான் சொல்லக்கூடிய அந்த கேரக்டரும் பிராண்டன் ஃப்ரேசரும் பேசிக்கக்கூடிய இடத்துக்குள்ளார அந்த ரிலேஷன்ஷிப்பை அண்டர்லைன் பண்ணுற மாதிரியான அந்த மியூசிக்கும் சரி, படம் நெடுக இந்த மாதிரி பல காட்சிகளில் மியூசிக் எந்த அளவுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் சொல்லிட முடியும். இந்த படம் நெடுக நிறைய தத்துவார்த்தமான காட்சிகளும் தத்துவார்த்தமான வசனங்களும் இருந்தாலும் கூட, இந்த படம் நெடுக தத்துவார்த்தமான நிறைய இடங்கள் இருக்குது, ஃபிலாசபிக்கலான நிறைய கோட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த படத்தோட மிக முக்கியமான ஃபிலாசபி அப்படின்னு எனக்கு பட்டது வந்து, இந்த படத்தில் கடவுள் பற்றின ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுது. யார் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிராண்டன் ஃப்ரேசர் அந்த ஓல்டு ஆக்டரை ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவார். அவர் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பிராண்டன் ஃப்ரேசர்கிட்ட கேட்பார், உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு. இல்லை, நான் டீனேஜில் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப ஏர்லியாக விட்டுட்டேன் அப்படின்னு அந்த ஆக்டர் வந்து கலாச்சிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார். அப்போது அந்த ஆக்டர் வந்து சொல்லுவார், இங்கே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் காட்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அப்போ எதுதான் கடவுள்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பிராண்டன் ஃப்ரேசர் கேட்கும்போது, உனக்கு ஒரு நாள் அதுக்கான பதில் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ரெண்டல் ஃபேமிலி படம் முழுக்கவே நிறைய ஃபிலாசபிக்கலான காட்சிகள் இருக்குது, ஃபிலாசபிக்கலான டைலாக்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு பிரதானமாக பட்ட ஃபிலாசபி அப்படிங்கிறது வந்து, எது கடவுள், கடவுள்னா யார் அப்படிங்கக்கூடிய கேள்விக்கான பதில் சொல்லுது அப்படிங்கிறது தான். பிராண்டன் ஃப்ரேசர் கிக்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டரை அழைச்சிட்டு ஒரு ஷின்டோ டெம்பிளுக்கு போவார். கிக்குவா வந்து அந்த ஷின்டோ டெம்பிளில் வணங்கிட்டு திரும்ப பிராண்டன் ஃப்ரேசரை பார்த்து, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பிராண்டன் சொல்லுவார், இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை போயிடுச்சு, அதுவும் டீனேஜ்லேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப ஏர்லியாகவே இந்த கடவுள் நம்பிக்கை விட்டுட்டல அப்படின்னு அந்த கிக்குவா சொல்லிட்டு சொல்லுவார், இங்கே மில்லியன்ஸ் ஆஃப் கடவுள் இருக்காங்க அப்படின்னு. ஒரு நாள் உனக்கு அது என்னன்றது உனக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை வந்து, கடவுள் அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவார். உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறது கடவுள், எல்லாத்துக்குள்ளாரையும் கடவுள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லுவார். இதை பிராண்டன் ஃப்ரேசர் வந்து உணர்ந்துக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிக்கோ இறந்ததுக்கு அப்புறமா பிராண்டன் வந்து ஷின்டோ டெம்பிளுக்கு வந்து அந்த கோயிலை பார்த்து வணங்குவார். அப்போது அவருக்கான அந்த ரியலைசேஷன் காட்சி வந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னும், ஷின்டோ டெம்பிள்குள்ளார அப்படி என்ன இருந்தது அப்படிங்கிறதும் நம்மளால் பார்க்க முடியும். அது வந்து படத்தோட மிக முக்கியமான ஒரு ஃபிலாசபிக்கலான அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த ரெண்டல் ஃபேமிலி படம் எனக்கு ஒரு ஃபீல் குட்டான ஒரு அனுபவத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட நிறைய காட்சிகளை வந்து திரும்ப ரீகால் பண்ணி அதோட ஃபிலாசபிக்கலான விஷயங்களை திரும்ப அசை போடுறதுக்கான ஒரு மொமெண்ட்ஸையும் க்ரியேட் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம மனசை விட்டு நீங்காது அப்படிங்கக்கூடிய இடத்தையும் இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் பிடிச்சிருந்தது, இதோட ஃபிலாசபிக்கல் தாட் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, இதோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.